ஏன் கழக கட்சிகளான அதிமுக, திமுக தோற்றன? எங்கு தவறு நடந்தது? ஆட்சி மாற்றத்தில் IAS, IPS அதிகாரிகள் மாற்றம். தயாராகிறது பட்டியல். யார் சென்னையின் புதிய கமிஷனர்? விஜயுடன் கூட்டணி சேர இருக்கும் கட்சிகள் எவை? விஜய் எப்போது பதவியேற்கிறார்? பார்க்கலாம் இந்த வீடியோவில். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கழக கட்சிகளின் சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதிமுக, திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தன. ஆனாலும் உள்ளூரில் இருக்கும் மக்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் மட்டுமின்றி தமிழ்நாட்டை உலுக்கி இன்றும் தீர்க்கப்படாத பல அவலங்கள் உள்ளன. இவை அனைத்தும் சேர்த்துதான் விஜய் என்ற புதிய வரவில் வாக்காக பதிவாகி இருக்கிறது. கழக கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்திருக்கும் பாடமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் எழுச்சியை சுனாமி என்று பார்க்க முடியாது. ஒரு அலை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் மெஜாரிட்டி வெற்றி கிடைக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் நாம் முக்கியமாக குறிப்பிட்டு கூற வேண்டிய 3 சம்பவங்கள்: ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, சாத்தான்குளம் படுகொலை, பொள்ளாச்சி சம்பவம். துப்பாக்கிச்சூடு நடந்தது கூட தெரியாது என்று முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. முதல்வராக இருக்கும் ஒருவருக்கு எப்படி இது தெரியாமல் போகும் என்ற கேள்வி எழுந்தது. இரண்டாவது, சாத்தான்குளம் கொலை. போலீஸ் நிலையத்தில் வைத்து கொல்லப்பட்ட தந்தை மகன் இன்றும் மனதில் ஆறாமல் இருக்கிறது. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரே கொடூரமான செயலில் ஈடுபட்டிருந்தனர். இன்றும் இந்த செயலை மக்களால் ஜீரணிக்க முடியவில்லை. அடுத்தது, ஊழல். எந்த அரசு அலுவலகத்துக்கு சென்றாலும் போலீஸ் நிலையத்துக்கு பாமர மக்கள் சென்றால் சரியான பதில் கிடைப்பதில்லை. மக்களை சட்டை செய்வதே இல்லை. குறிப்பாக சென்னையில் இன்றும் பல சாலைகளில் கர்ப்பிணி பெண்களால் பயணிக்க முடியாது. அந்த அளவிற்கு சாலைகள் மோசமாக இருக்கின்றன. இவற்றை எல்லாம் விட அதிமுக ஆட்சியில் நடந்த 3வது பெரிய சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் இன்றும் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக இருக்கிறது. உண்மை வெளியே வந்த பின்னரும் சரியான முறையில் 2 அரசுகளும் கையாளவில்லை. உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா என்ற கேள்வியும் எழுந்தது. பொள்ளாச்சி சம்பவத்தில் அழுத பெண்களின் குரல் இன்றும் நமது நெஞ்சை அடைக்கிறது. திமுக ஆட்சியிலும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தமிழகம் முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை கைது செய்தனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் ஆளும் கட்சியுடன் தொடர்புடையவர் என்று கூறப்பட்டதால் அந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டு ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தண்டனையும் தாமதமாக வழங்கப்பட்டது. ஆளும் கட்சியில் இருந்த அமைச்சர் ஒருவருக்கு இவர் நெருக்கமானவர் என்று கூறப்பட்டது. இது தமிழகத்தையே உலுக்கியது. திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கொலையை இன்றும் தமிழகம் நினைவில் வைத்துள்ளது. இதுவும் தமிழக மக்களை உலுக்கியது. இந்த வழக்கம் CBIக்கு மாற்றப்பட்டது. இந்த கொலையிலும் போலீசாரின் நடத்தை மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருந்தது. முதல்வராக இருந்த ஸ்டாலினின் கையில் காவல்துறை செயல்பட்டது. அவர் இந்த கொலையை கையாண்ட விதம் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. நெல்லை கவின் ஆணவ படுகொலை தற்போது மக்களின் மனதை உருக்குகிறது. காதலித்த குற்றத்திற்காக கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 27 வயதான மென் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கு தமிழகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் KTC நகரில் நடந்த இந்த கொடூர சம்பவம் சாதி ஆணவத்தின் கொடிய முகத்தை வெளியே கொண்டு வந்தது. இதிலும் அரசு சரியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள். இதனால்தான் கள்ளக்குறிச்சி இன்று தாவேகா கைக்கு சென்றுள்ளது. செவிலியர்கள் போராட்டம். தமிழகம் முழுவதும் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் கைது செய்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்டனர். தொடர்ந்து பஸ் ஸ்டாண்டில் நள்ளிரவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை அரசு சரியாக முறையாக கையாளவில்லை. தூய்மை பணியாளர்கள் போராட்டம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்திய போதும் அவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. இதுவும் பெரிய அளவுக்கு ஆட்சியின் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. சுமூகமாக இருதரப்பு மக்களிடையே பேசி தீர்க்க வேண்டிய திருப்பரங்குன்றம் பிரச்சனை பெரிய அளவில் சிக்கலையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தியது. இதுவும் இருதரப்பு மக்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியது. இவற்றுக்கு மேல் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் 21 நாட்கள் நீடித்தது. இதுவும் சமூகத்தில் பெரிய கவலையை ஏற்படுத்தியிருந்தது. தூய்மை பணியாளர்களை கையாண்ட விதமும் மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது. குப்பை லாரி ஓட்டுநர்களுக்கு முழு சம்பளமும் கொடுக்காமல் அதையும் ஆட்டை போட்டனர் இடைத்தரகர்கள். இப்படி அரசுக்கு கீழே இடைத்தரகர்களின் ஆட்டம் அதிகமாகி பணத்தை சுற்றி சென்றனர். கொலை குற்ற சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், வேங்கை வயல் சம்பவம் என பல விமர்சிக்கும் சம்பவங்களும் திமுக மீதான குற்றச்சாட்டாக இருந்தது.
புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, விடியல் பயண திட்டம் என பல திட்டங்களை மு.க. ஸ்டாலின் ஆட்சி அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அடிமட்டத்தில் என்ன நடக்கிறது, மக்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டனர். திமுக தோல்வியை தழுவிய போது மு.க. ஸ்டாலின் இதுவரை தோற்றதில்லை. தற்போது ஏன் தோற்றார் என்பதற்கு பரந்தாமனே பதிலளித்து இருந்தார். மு.க. ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் சென்றபோது கொளத்தூர் தொகுதியை கவனிக்க சேகர்பாபு தவறிவிட்டார் என்பதுதான் தற்போதைய குற்றச்சாட்டு. மற்றொரு முக்கியமான விஷயம் டாஸ்மாக். இது பலரின் குடும்பத்திற்கும் உலை வைத்தது. அடிமட்டம் வரை இந்த தாக்கம் எதிரொலித்தது. இளைய சமுதாயம் கெட்டுள்ளது. இது மட்டுமின்றி போதைப்பொருள் ஊடுருவல். இளைஞர்கள் இதற்கு அதிகளவில் அடிமையாகி வருகின்றனர். இது தனிமனித ஒழுக்கம் என்று கூறினாலும் போதைப்பொருள் வரும் ரூட்டை கண்டறிந்து அழிக்க வேண்டியது அரசின் கடமை. அடிமட்டத்தில் இருக்கும் கழகத்தினர் இதை கண்டறிந்து அதிரடி வேட்டை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அங்கும் நிர்வாக தவறு காணப்பட்டது. இந்த நிலையில்தான் அரசியலில் ஒரு வெற்றிடம் காணப்பட்டது. பொருத்தமாக வலிமையாக யார் வருவார்கள் என்று மக்கள் காத்து கிடந்தனர். அப்படி வந்தவர்தான் விஜய். இவருக்கு அனுபவம் இல்லை என்றாலும் கழக கட்சிகளின் மீதான கோபம் விஜய் பக்கம் திருப்பி இருக்கிறது. திமுகவும் இந்த முறை 1,54,82,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. விஜய் பெற்ற வாக்குகள் 1.68 கோடி வாக்குகள். வித்தியாசம் குறைவுதான். காரணம், திமுக தலைவர் ஸ்டாலினின் ஆளுமை மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்ததுதான். ஆனால் அவரை கொளத்தூர் தொகுதியில் தோற்கடித்தனர். இதுவும் உள்கட்சி விவாதமாக மாறியிருக்கிறது. விஜய் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க வேண்டிய மேஜிக் நம்பரான 118 கிடைக்கவில்லை. இன்னும் 10 பேர் தேவை. அதிமுகவை உடைத்து கொண்டு வருவதற்கு சி.வி. சண்முகம் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக 47 தொகுதிகளில் வென்றுள்ளது. இவர்களில் 2 பங்கினர் தாவேகாவுடன் இணைந்தால் அவர்களின் பதவி பறிபோகாது. மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டியது இல்லை. காங்கிரசுடனும் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. தாவேகா ஆனந்த் இன்று காலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். விசிகாவுடனும் தாவேகா பேசி வருகிறது. இதற்கிடையே இன்று மாலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் விஜய். நாளைய நேரு உள் விளையாட்டரங்கில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் விஜய். இந்த நிலையில் அனைத்து துறைகளிலும் தங்களுக்கு பொருத்தமான அதிகாரிகளை நியமனம் செய்ய பட்டியல் தயாராகி வருகிறது. புதிய அரசு பதவியேற்கும் பட்சத்தில் முந்தைய ஆட்சியில் இருந்த தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் உளவுத்துறை டிஜிபி ஆகியோரை மாற்றுவது உண்டு. ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் மாற்றப்படுவது வழக்கம். அதே மாதிரி விஜயும் தலைமைச் செயலாளர் முதல் மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர்கள் வரை மாற்ற இருக்கிறார். முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் புதிய பட்டியலை தயார் செய்து வருகிறார். இவருக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரிகளுடன் பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் இவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புதிய கமிஷனராக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அபின் தினேஷ் மோடக் இருக்கிறார். இவர் மாற்றப்பட்டு அமல்ராஜ் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது. தமிழக உளவுத்துறை டிஐஜியாக பால நாகதேவி இருக்கிறார். இவர் மாற்றப்பட்டு தர்மராஜன் ஐபிஎஸ் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் தேர்தல் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தலைமை தேர்தல் அதிகாரி சாய்குமார், சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோரும் மாற்றப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்ட 4 அதிகாரிகளும் தினமும் முதல்வரை சந்திக்க வேண்டும். எனவே இந்த 4 பதவிகளும் முக்கியமானவையாக கருதப்படுகிறது. எடுத்தவுடன் முதல்வராகிறார் விஜய். மிகப்பெரிய பொறுப்பு. எனவே ஊழல் இல்லாத சூழ்ச்சி அரசியலை அறிந்து திறமையாக செயல்பட வேண்டும். தற்போது நடப்பது புதிய அரசியல் ஆட்சி. எப்படி ஊழல் செய்யலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி சட்டத்தை வளைப்பது, எப்படி கெட்ட பெயரை ஏற்படுத்துவது என்றெல்லாம் பின்னணியில் வேலைகள் நடக்கும். இதை விஜய் நன்றாக அறிந்தவர்தான். திறமையான அனுபவசாலிகள் அருகில் இருக்க வேண்டும். குறைகளை சுட்டி காட்டுபவர்கள் அருகில் இருக்க வேண்டும். தவறுகளை சுட்டி காட்டுபவர்கள் அருகில் இருக்க வேண்டும். துதி பாடுபவர்கள் தேவையில்லை. நிபந்தனைகளுடன் ஆதரவு கொடுக்க காங்கிரஸ் தயாராக இருக்கிறது. விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது குறித்து விசிக நாளை முடிவு செய்கிறது. அதிமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தால் 5 ஆண்டுகள் ஆட்சி நிலையாக இருக்கும். ஆனால் சிறிய சிறிய கட்சிகளை சேர்க்கும்போது கொள்கை ரீதியிலான சர்ச்சைகள் எழும். தற்போது பாமகவும் ஆதரவு கொடுப்பது தொடர்பாக ஆலோசித்து வருகிறது. காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. எனவே விஜய் அவசரப்படாமல் நிலையான ஆட்சியை கொடுக்க சரியான முடிவை எடுக்க வேண்டும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும்.
எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.